காஃப்கா மறைந்து ஒரு 100 வருடங்கள் ஆயிருக்கு. அது தொடர்பாக ஜெர்மனிலையும் சரி, அவர் இறுதியாக மறைந்த ஆஸ்திரியாலையும் சரி ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு, ஒரு தொலைக்காட்சி தொடர் வந்திருக்கு. தொடர்ந்து காஃப்காவை பற்றி ஜெர்மன் இதழ்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் கட்டுரைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போ வந்து ஜெர்மனியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு செய்தி நிறுவனம், அது வந்து டெர் ஸ்பீகல்னு ஒரு பத்திரிக்கை, அது வந்து காஃப்காவை பற்றி இப்போ நீண்ட கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கட்டுரையில் தொடர்ந்து ஒரு மோதமாக நான் வாசிச்சிட்டே வந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் நிகழ்த்திய உரை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு வெளிநாட்டில் வந்து காஃப்கா எப்படி உள்வாங்கியிருக்காங்கன்றதுக்கு வந்து ஒரு மிக மிக அருமையான ஒரு இது. நான் படித்ததில் அதுலேயும் சில பேர் இலங்கையிலேருந்து ஒருத்தரை இது பண்ணியிருக்காங்க, பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அதுதான் பல நாடுகள்லேருந்து பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு மாதமாக படித்துட்டு வர இதில் வந்து மிக நிறைவளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உரை. உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த உரை நிகழ்த்ததுக்கு. மீண்டும் மீண்டும் நீங்கள் கோட்டேயில் வந்து பேசுகிறது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நூலகம் திறந்தபோது நீங்கள் தான் ஒரு பெரிய உரை நிகழ்த்தினீங்க. அப்பயும் நீங்கள் காஃப்கா குறிப்பிட்டு பேசுனீங்க. அதுக்கு பிறகு 2018 கார்ல் மார்க்ஸோட 200வது பிறந்தநாள் கொண்டாடும் போது உங்களை அழைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தனால வர முடியல. இப்போ நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மிக பெருமையாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் உரையில் வந்து நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் உரையை கேட்குற மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம் நாங்கள். ஒரு நல்ல ஒரு முக்கியமான காஃப்காவை உலகம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீங்க. இப்போ காஃப்கா மறைந்தபோது 1924 ஒரு ஆஸ்திரிய ஒரு செய்தியாளர் ஆண்டோன் கூன் ஒருத்தர், அவர் வந்து காஃப்கா பற்றி ஒரு இரங்கல் குறிப்பு எழுதுகிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து காஃப்காவை சரியாக புரிந்து கொள்ள, யார் அங்கே இருக்கான்னு உங்களுக்கு யாரையும் தெரிய மாட்டேங்குது, நான் மட்டும்தான் அவரை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு காஃப்காவை வந்து உலகம் புரிந்து கொள்ளவில்லைன்றது ரொம்ப மனம் வருந்தி அந்த ஆண்டோன் கூ வந்து அவரோட இரங்கல் உரையில் வந்து பதிவு செய்கிறார். காஃப்காவை புரிந்து கொள்ளவில்லை என்பது இப்பொழுது கூட தமிழ்நாட்டிலையும் பொறுத்தவரை நீங்கள் வந்து புதுமை பித்தனை சுட்டி காட்டி பேசுனீங்க, கானாசுவை சுட்டி காட்டி பேசுனீங்க, மௌனியை சுட்டி காட்டி பேசுனீங்க. ஒரு பக்கம் தொடர்ந்து காஃப்காவினுடைய கட்டுரைகள், காஃப்காவுடைய கதைகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது, காஃப்காவை புரிந்து கொள்வது கடினமா, காஃப்காவை முதல்ல படிக்கும்போது எனக்கு என்னென்னே புரியல அப்படின்னு நிறையா வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து இது தொடர்பாக என்னோட ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் குறையில் கூட குறிப்பிட்டீங்க, அந்த காஃப்காவோட தந்தை பல எழுத்துக்களில் வந்து அவர் வெளியே வரார், காஃப்காவோட இதில் வெளியில் வரார். அப்போ வந்து ஒரு படைப்பாளியினுடைய படைப்பையும் படைப்பாளியினுடைய எழுத்தையும் எப்படி அணுக வேண்டும்? இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒரு படைப்பாளியோட வாழ்க்கை குறிப்புகளை வந்து ஒரு அடிக்குறிப்பு மாதிரி கடந்து செல்லணுமா, இல்லை அவரோட படைப்புக்கே அதான் அடித்தளன்னு கொண்டு போகணுமான்னு ஒரு கேள்வி, அடிப்படையான கேள்வி எனக்கு இருக்குது. அதை பற்றி உங்களோட கட்டாயம் சொல்லணும். இது காஃப்காவுக்கு மட்டும் உள்ள இதில் எந்த படைப்பையும் படிக்கும்போது அந்த படைப்பு மட்டுமே போதுமா, அல்லதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்தாளனோட வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தேவையா அப்படின்னா, அந்த இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முந்தி நான் ஒரு விஷயத்துக்கு போக விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, கதை அப்படின்னா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ காஃப்காவை படிக்கிறதில் கூடிய ஒரே சிரமம் என்ன அப்படின்னா, காஃப்கா கதை சொல்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு கதை அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய நிகழ்ச்சிகளையாலும் அனுபவத்தாலையும் நினைவை வந்து வளர்த்துட்டு போகிறது தான் கதை. இப்போ நான் ஒரு கதையை எழுத தொடங்கும் போது அந்த கதைக்குள்ளாடி கூடி பல வேறு நினைவுகளை சொல்கிறேன், அந்த நினைவுகளுடைய அனுபவங்களை சொல்கிறேன், அது கதாபாத்திரத்தின் வழியாக இருக்குது. ஆனால் காஃப்கா வந்து ஒரு கதையை வளர்த்துட்டு போகிறதுக்கு பதிலாக கதாபாத்திரங்களினுடைய மனதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கதாபாத்திரம் இப்படி நடந்துக்கிறாரு, கதாபாத்திரம் இப்படி யோசிக்கிறாரு, கதாபாத்திரம் இப்படி செயல்படுறாருன்னு. அப்படிலாம் செயல்படும் போது நாம் என்ன நினைக்கிறோம், கதாபாத்திரத்தை பார்க்குறோம், கதாபாத்திரத்தினுடைய மனதினுடைய சிக்கல்களை, மனது புரிந்து கொள்கிற தன்மையை பார்க்குறோம். ஆனால் கதை வளர்ந்துட்டு போகாது. கதை ஒரு காட்சி தான். ஒருத்தர் கைது செய்யப்படுறார், விடுவிக்கப்பட்டாரா இல்லையா, அதுக்கு இடையில் அவருடைய எல்லா மன உளைச்சல்களையும் சொல்கிறார். இதில் ஒருத்தர் வந்து கரப்பாம்பூச்சியாக மாறிடுறார். மாறின உடனே நம்ம என்ன நினைப்போம், திருப்பி மனுஷனாக மாறிடுவாரா, அப்போ ஒரு கதை. அல்லது மனுஷனாக மாறாட்டா இந்த கரப்பாம்பூச்சியை எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிற ஒரு கதை.
நாம் ஒரு கதையை கேட்குறோம், அவர் கதை சொல்ல மறுக்கிறார். மாறாக அவர் ஒன்று சொல்கிறார், என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லென்ஸ்க்கு கீழே வச்சு எந்த பொருளை பார்க்கும்போது துல்லியமாக தெரிய தொடங்குது. அதே லென்ஸை ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத எல்லாமே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. காஃப்கா ஒரு மைக்ரோஸ்கோப்பை நம்ம நிகழ்ச்சிகள் மேலே கொண்டு போய் வச்சிடறார். நம்ம பார்க்குற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வைக்கும் போது துல்லியமாக தெரியுது. என்ன அப்படின்னா, நம்மளோட ரத்தத்தில் கூட ஒவ்வொரு அணுவையும் வந்து ஒருவர் கணக்கிட்டு சொல்கிறார் இல்லையா, உங்கள் ரத்தத்தில் இவ்வளோ ஓடுது சார், இத்தனை அணுக்கள் இருக்குது அப்படின்னு. அதுபோல் அவர் துல்லியமாக ஒரு அனுபவத்துக்குள்ளாடி இருக்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதனுடைய நிறைகருகளை சொல்கிறார், கதையை விளக்கலை. அப்போ இப்போ இவருடைய கதையில்னு சொல்லப்படக்கூடிய இதில் வரக்கூடியவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தவரை அவருடைய சொந்த உலகத்தினுடைய மனிதர்கள் தான். உலகிடமிருந்து கதையை எடுத்துக்கொண்டு கதை சொல்கிறது ஒரு விதம், தன்னிடமிருந்து நிகழ்ச்சிகளை எடுத்துகிட்டு உலகத்துக்கு கதையாக சொல்கிறது இன்னொரு விதம். இவர் முழுவதும் தன்னிடமிருந்தே எடுத்துக்கிறார். காஃப்காவை பற்றி தெரியாத ஒருவருக்கு இது எல்லாமே வெறும் மேலடுக்காக மட்டும் புரியும். யாரோ ஒரு தந்தையோட பிணக்கு இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்தில் ஏதோ என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் காஃப்காவை தெரிந்து கொள்ளும்போது இந்த பிரச்சனைக்கு எல்லாருக்கும் காஃப்காவுக்கு கடந்த காலத்தில் சின்ன 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 காரணங்கள் இருக்குது. இந்த முழு கதைக்குள்ளாடியும் பார்த்திங்கன்னா, ஒருபோதும் எனக்கு எங்கள் அப்பா எதையும் வாங்கி தர மறுத்துட்டாருன்னு சொல்லியோ, அல்லது என்ன நல்லா வளர்க்கலைன்னு சொல்லியோ, அல்லது வந்து எனக்கு தேவையான வசதிகள் செய்து தரலையோன்னோ அவர் குற்றம் சாட்டவே இல்லை. அவர் குற்றம் சாட்டுகிற எல்லாமே என்ன அப்படின்னா, எதுக்கு என் மேலே இவ்வளவு நீங்கள் அக்கறை வைக்கிறீங்க, அன்பு செலுத்துறீங்க அப்படின்னு. இதே கேள்வியை தஸ்தாவெஸ்கியினுடைய குற்றம் தண்டனை நாவலில் மர்மல தேவுங்கிற ஒருத்தர் கேட்குறார். அவர் ஒரு குடிகாரன், அவன் வந்து மனைவி பிள்ளைங்களை மதிக்கவே மதிக்காதவன், குடிச்சிட்டு வந்து தான் வீட்டில் விழுந்து கிடப்பான். ஆனால் அவன் மனைவி பிள்ளைங்க அவன் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க. அவனை காலையில் எழுந்துச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுக்குறாங்க, அவன் மேலே பரிவு காட்டுறாங்க. அவன் ஒவ்வொரு நாள் குடிக்க போகும்போதும் குடிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா சொல்கிறான், அருகதையே இல்லாத என்னை இவ்வளோ நேசிக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் குடிக்கிறேன் அப்படின்னு. அன்பு செலுத்தும் போது அன்பு செலுத்துவதற்கான அருகதை உள்ளவனாக நான் இருக்கிறேனாங்கிற கேள்வி இருக்கு. காஃப்கா அதை கேட்கிறார். ஒரு குடும்பம் என் மீது காட்டுகிற அன்புங்கிறது எதிர்பார்ப்பு, அது அன்பு அல்ல. நான் உலகிடமிருந்து ஒரு அன்பை கேட்குறேன்னா அது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. நான் நண்பர்களிடம் கேட்பது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. ஆனால் குடும்பம் என்னிடம் எதையோ எதிர்பார்க்குது, நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குன்னு. அப்போ அவருடைய வீட்டை புரிந்து கொள்ளினா தான் அவரை புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு எழுத்தாளர் இருக்கிறார், இப்போ அது நானே உதாரணம்னு வச்சுக்கலாம். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய ரொம்ப குறைவான விஷயங்களை தான் என் புனைவில் பயன்படுத்தியிருக்கிறேன். நான் உலகிடம் இருந்து புனைவை எடுத்துக்கிறேன். அதனால தான் ஒரு காஃப்கா கதையிலேருந்து உடனடியே என்னால் ஒரு கதை எழுத முடியுது. ஆனால் இன்னொருவருக்கு அவர் சொந்த வாழ்க்கை தான் கதைக்கான களம். அப்படி பார்த்தா அந்த எழுத்தாளர் யாருங்கிறத வச்சு தான் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் இந்த விஷயத்தில் கவிஞர்களை பாருங்கள், கவிஞர்களோட சொந்த வாழ்க்கைக்கும் அவங்க கவிதைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. சொந்த வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப குறைவான அளவுக்கு தான் அவர்கள் சொந்த வாழ்க்கையிலேருந்து கவிதையை எழுதியிருக்காங்க, மற்றபடி உலகிடமிருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனால் பெரிய படைப்பாளிகள் சொந்த வாழ்க்கையில் துயரத்திருந்தால் கூட அதை பற்றி பெருசாக எழுதலை. தஸ்தாவெஸ்கியினுடைய கதையில் வரக்கூடிய எல்லாமும் உலகில் நடக்கக்கூடிய எழுதுகிறாரே, தனக்கு நடந்ததிலிருந்து கொஞ்சம் தான் எழுதியிருக்கார். அதை பற்றி புகார் கூட கிடையாது. அப்படின்னா ஒரு படைப்பை படிக்கும்போது அந்த படைப்பை ஆழ்ந்து படிப்பதுக்கு தேவைப்பட்டால் அந்த எழுத்தாளனோட அதை படிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். நிறைய நேரங்களில் தேவையில்லை, இந்த கதையே ஒருத்தர் நேரடியாக புரிந்து கொள்ள முடியும்னா புரிந்து கொள்ளலாம். ஆனால் ரெண்டும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது தஸ்தாவெஸ்கிக்கு நடந்ததில்லை, காஃப்காவுக்கு நடந்ததில்லை. அதனால தான் நான் சொன்னேன், புதுமைப்பித்தனுடைய தந்தை, கானாஸோடைய தந்தை, என்னோட தந்தை, இன்னொரு தந்தை, எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் அவங்க வேறு வேறு பண்பாட்டில் வேறு வேறு இருக்காங்க. எதனால் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பண்பாடு அவர்களை எப்படி நடக்க வைக்கிது. ஒரு பண்பாடு, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே கவலை இல்லாமல் இருக்குன்னு வச்சாங்களேன், அவங்களாம் உதவாத பெற்றோர்கள், மோசமான பெற்றோர்கள், பிள்ளைங்களை பற்றியே கவலைப்பட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நீங்கள் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், எங்களை பற்றி நாங்களே கவலைப்பட்டுக்கிடுவோம், நாங்களே பார்த்துக்கிடுவோங்கிறாங்க. பெற்றோர்களுக்கு அவர்கள் கொஞ்ச காலம் வரைக்கும் பிள்ளைங்களை கையாண்டதுனாலேயே வாழ்நாளெல்லாம் கையாள முடியும்னு நம்புகிறாங்க. கையாள முடியாது. அப்போது இவர்களுடைய கேள்விக்கான பதில்ங்கிறது என்னென்னா, அந்த படைப்பு தான் முடிவு செய்கிறது. நிறைய நேரங்களில் அப்படி புரிந்து கொள்ளும்போது இந்த படைப்புக்கு கூடுதலான வெளிச்சம் கிடைக்கிறது, கூடுதலான புரிதல் கிடைக்கிறதா நான் நினைக்கிறேன்.
நன்றி. ஒரு முக்கியமான ஒரு அவதானிப்பு சொன்னீங்க. காஃப்காவோட வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி அணுக வேண்டும்னு சொல்ல முடியுங்க. நீங்கள் எப்படி வந்து ரொம்ப மிக அருமையான ஒரு கருத்து இது. என்னென்னா வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்மளை காமிக்கிறார் காஃப்கா நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படின்னு. அது நிறைய பேர், நிறைய எழுத்தாளர்கள், நிறைய விமர்சகர்கள் வந்து காஃப்கா மேலே வைக்கிற விமர்சனம் என்னென்னா, இந்த காஃப்கா எதையும் மிகைப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிகைப்படுத்துதல் வந்து காஃப்காவை பொறுத்த வரைக்கும் அது வேறு தன்மை கொண்டது. அந்த மிகைப்படுத்துதலே வந்து ஒரு பூத கண்ணாடியில் வந்து நடக்கிற விஷயத்தை வந்து பெருசு பண்ணி காமிக்கிறான மிகைப்படுத்துதல். அந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்துதல் தான் காஃப்கா கிட்ட பார்க்க முடியுது. அதுதான் இல்லை, அது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடியது இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் உடலை இப்படி பார்க்கறதுக்கும் எக்ஸ்ரே கருவிக்கு வழியாக பார்க்குறதும் வேறு. எக்ஸ்ரே கருவிகளில் பார்க்கும்போது உங்கள் உடல் வந்து வெறுமனா எலும்புகள் மட்டுமே இல்லை, ஒரு வெறும் சடலம் அது. அப்போது மருத்துவருக்கு உங்கள் உடலை பார்க்கும்போது அப்படி தான் பார்க்க விரும்புகிறார். அது தப்பு இல்லை, அது மருத்துவரோட கோணத்தில் கரெக்டு தானே. அப்படி ஒரு எழுத்தாளன் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது இன்னும் நுண்ணோக்கியின் வழியாக இன்னும் நுட்பமாக பார்த்து சொல்ல முடியும். அவர் பெரிதுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறது எதை பெரிதுபடுத்துகிறார் அப்படின்னா, அவர் உண்மையில் ஒன்றை பெரிதுபடுத்துகிறார். எதை பெரிதுபடுத்துகிறார்னா, தனக்கு நடந்த நிகழ்ச்சிகள்லேருந்து விடுபட விடாமல் அவர் வந்து அதையே வச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போது மணலில் இருக்கக்கூடிய குழி வண்டுகள்னு இருக்கும். அந்த வண்டு பார்த்திங்கன்னா மணலையே வந்து குழி தோண்டி அது மேலே போட்டுக்கிட்டே இருக்கும், கீழே பிடிக்கிட்டும் இருக்கும், சுற்றி மணல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு மணல் வண்டு போல் அது வந்து அந்த மணலுக்குள்ளாடி தான் வாழ முடியும், ஆனால் அதுக்குள்ளாடி ஒரு குழியும் பறிக்குது. அப்படி ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாடியே போய்கிட்டே இருக்கிறார். பொதுவாக நம்ம ஒரு நிகழ்ச்சியில் வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சின்னு தாவ விரும்புவோம், அவர் தவ மாட்டேங்கிறார். இன்னொன்று, நிறைய நிகழ்ச்சிகள் அவருக்கு தேவையில்லை. பாட்காஸ்டில் ஜி நாகராஜன் பற்றி எழுதின ஒரு குறிப்பு இது நினைவுக்கு வருகிறது. ஏன்னா அதில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கதை என்ன சொல்ல முற்படுகிறது அதுதான் முக்கியம். ஒரு அந்த படைப்பாளியோட வாழ்க்கையோட நம்ம ஒரு, அதாவது ஒழுக்க மதிப்பீட்டின்படி நாம் ஒரு படைப்பாளியின் படைப்பை வந்து அணுகக்கூடாது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போது காஃப்காவோட லைஃப்பை பற்றி, அவரோட வாழ்க்கையை பற்றி மேலும் மேலும் படிக்கும்போது அதில் நிறைய அவருடைய இந்த பெண்களுடன் இருந்த நட்பு வந்து சிக்கலானது அப்படின்னு, அதனால ஒரு பெரிய விமர்சனமும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது அந்த அவரோட படைப்புலேருந்து கொஞ்சம் விலகி இருக்குது இல்லையா? ஸோ காஃப்கா அல்ல, ஒரு படைப்பாளியின் படிக்கும்போது இப்போ அந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒழுக்க மதிப்பீடுகளும் அவருடைய சொந்த மதிப்பீடுகளும் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்து காஃப்காவுக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம் சொன்னாங்க. அவர் ஒரு ஹோட்டலில் போய் ரூம் போட போகும்போது அவரோட பேரை ஜோசப் கேன்னு எழுதிட்டாங்க. அவர் வந்து நான் ஜோசப் கே இல்லைங்கன்னு சொல்லணும், ஆனால் அவருக்கு சொல்லவா வேணாமான்னு தெரியல. அவர் ஹோட்டலில் போய் ரூம் போட்டால் அவர் பேர் வந்து காஃப்கா, ஆனால் அவரை ஜோசப் கேன்னு சொல்லி கதாபாத்திரத்தினுடைய பேரால் ஹோட்டலில் உள்ளவன் எழுதிட்டான் அப்படின்னு. அவர் சொல்கிறார், நான் அந்த கதாபாத்திரத்தை எழுதினே தவிர நான் தான் அந்த ஆள், கேன்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய கதாநாயகன் நான் இல்லை. என்னிடம் இருக்கக்கூடிய சில குணாம்சங்கள் அவன்கிட்ட இருக்குது. இப்போ காஃப்காவுக்கு தனிப்பட்ட இப்போ காஃப்காவினோட புத்தகங்களை எல்லாத்தையும் மேக்ஸ் பிராடி எடிட் பண்ணும் போது இவர் சொந்த வாழ்க்கையில் நடந்த நிறையா சென்சார் பண்ணார். வேண்டாம், மக்களுக்கு தெரியக்கூடாது, அவர் மேலே ஒரு அவப்பேர் வந்துடும்ங்கிறதுனால அவர் நீக்கிட்டார். இன்றைக்கி அது எல்லாத்தோடையும் வந்துடுச்சு. அப்படி எல்லாத்தோடையும் வெளியான உடனே இவருக்கு அவப்பேர் வந்துடணும்ல, வரலையே. மாறாக எல்லா படைப்பாளிகளும் பலவீனத்தோடு உள்ளவங்க தான், சாமானிய மனிதர்கள் தான், கிறுக்குத்தனங்கள் கொண்டவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த சகஜமான வெற்றிகரமான எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட இந்த வாழ்க்கைக்கு பொருந்தாதவர்கள் தான். அவர்கள் மீது குற்றம் சாட்டு சொல்லப்படலைன்னா தான் நான் ஆச்சரியப்படுவேன். என்ன அப்படின்னா, எப்படி இப்படி ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் இருக்கிறாரே என்ன? உண்மையில் அவருக்கு எல்லா குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஏன்னா அவரை வழி நடத்துவது இந்த உலகம் வழி நடத்துகிற ஒழுக்க விதிகள் அல்ல, மாறாக உலகம் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அல்ல. மீறும் போதோ தாண்டும் போதோ ஏற்றுக்கொள்ளப்படாத போதோ வேதனையை சந்திப்போம் அப்படின்னா வேதனையை சந்திக்கலாமேன்னு விரும்புகிறார்கள் அவங்க. எந்தெந்த இடங்களிலெல்லாம் உலகம் வந்து ஏதாவது ஒரு கட்டுப்பாடை விதிக்குதோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு வெளியில் அவங்க உலவுறாங்க. அப்போ கண்டிப்பாக அவர்கள் மீது விமர்சனம் இருக்க தான் செய்யும். அந்த விமர்சனத்தை அவர்கள் எங்கேயும் நியாயப்படுத்தலை. அவர்களுக்கு பின்னாடி வந்தவங்க நியாயப்படுத்த முற்படும் போது இன்றைக்கி தேவையில்லைன்னு விட்டாங்க. இன்றைக்கி யாரும் அதை நியாயப்படுத்த வேணாங்க. அதே குறைகளோட பெண்களிடம், குறிப்பாக நான் சொன்னல, அவர் காதலித்த பெண்கள் எல்லோரிடமும் அவருக்கு சின்ன 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 கருத்து வேறுபாடுகள் இருக்குது, புரிந்து கொள்ளாமல் இருக்குது. அந்த பெண்கள் என்ன இவருக்கு எழுதுனாங்கங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த லெட்டர்ஸில் ஒரு பாதி இல்லை, அதெல்லாம் உலகத்திடம் கொடுக்கல. இவர் அவங்களுக்கு என்ன எழுதுனாங்கன்னு தான் இருக்குது, அவங்க பதிலுக்கு என்ன எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியாது.
அவங்க குடும்பத்தில் இருந்து கூட யாரும் அதுக்கெல்லாம் பதிலே சொல்லலை. அப்படின்னா நம்ம ஒரு பகுதியை வச்சுக்கிருக்கோம், இன்னொரு பகுதியில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதே நேரத்தில் சில சம்பவங்கள் காஃப்காவை பற்றின இமேஜையை மாற்றிடுது. இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்று படித்தேன். காஃப்கா வந்து அந்த டோரா டைமண்டுங்கிற பொண்ணோட பெர்லினில் போய் குடியிருக்கும் போது ஒரு நாள் ஒரு பொம்மையை தொலைச்ச ஒரு சின்ன பொண்ணை பார்த்தாரு. அந்த பொண்ணு பொம்மையை தொலைச்சிட்டு அழுதுட்டு இருக்கும்போது காஃப்கா அந்த பொண்ணை போய் பார்த்து பொம்மையை தொலைச்சதுக்காக அழக்கூடாதுன்னு சொன்னால், அந்த பொண்ணு என் பொம்மை தொலைஞ்சு போச்சுன்னா, அந்த பொம்மையை தொலைச்ச சிறுமிக்காக இவர் என்ன பண்ணார், பொம்மை வெளியூருக்கு போயிருக்குன்னு சொல்லி தினம் ஒரு லெட்ரு போட்டார். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா அப்படின்னா, எங்கேருந்தோ பொம்மை கடிதம் எழுதுறதா நினச்சிக்கிட்டு இவர் எழுதின கடிதங்களை படிச்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்சம் கடிதங்களுக்கு அப்புறம் இவருக்கு இந்த கடிதங்களை எவ்வளோ நாள் எழுதுவீங்க, ஸோ முற்றுப்புள்ளி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், 2 முடிவு சொல்கிறாங்க. ஒரு முடிவு என்ன சொன்னார்னா, இவர் வந்து அந்த வேறு ஒரு பொம்மையை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த பொம்மைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாராம். இன்னொரு முடிவு இருக்குது, இந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டாரு, ஆனால் அந்த பொம்மையை கொஞ்ச நாள் வச்சிரு உனக்கே புரியும்னாரு. கொஞ்ச நாள் அந்த பொம்மையை வச்சுருந்த அந்த சிறுமி வளர்ந்தா, பெரியவளான உடனே இந்த பொம்மையை ஒரு நாள் உடைச்சிட்டா. பொம்மையோட வயிற்றுக்குள்ளாடி ஒரு வரி எழுதப்பட்டிருந்துச்சு, நீ நேசித்த எல்லாமே உலகத்தில் ஒரு நாள் கைவிட்டு போகத்தான் செய்யும், ஆனால் அந்த அன்பு இன்னொரு வடிவத்தில் திரும்பி வந்துடும் அப்படின்னு. இப்படி ஒரு கதை இருக்குது. அது நிஜமாக நடந்துச்சான்னு தெரியாது. உண்மையில் காஃப்கா போட்டியே யாரோ எழுதின ஒரு கதை இது. இந்த கதைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இந்த ஒரு கதையை படித்த உடனே கேட்ட உடனே காஃப்காவை பற்றி நமக்கு ஒரு இமேஜ் மாறிடுது. ஒரு சிறுமிக்காக பொம்மையின் சார்பாக கடிதம் எழுதுகிறவர் தான் காஃப்கா. டோரா டைமண்ட் வந்து கஃப்கா மை லைஃப் வித் கஃப்கான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. அந்த எந்த இடத்துல நடந்ததுன்னு ஸ்டெக்லிட்ஸர் பார்க்னு பெர்லினில், அந்த இடத்துல டெய்லி மாலையில் வாக்கிங் போகும்போது அந்த குழந்தைய பார்க்குறாரு. அது சொல்கிறாரு 3 வாரம் தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்காரு. 3 வாரத்துக்கு அந்த குழந்தைக்கு. அதான் இப்போ இதில் ஒரு காஃப்கா வர்றார் பார்த்தீங்களா. ஒரு சிறுமிக்கு அது தொலைத்த பொம்மையின் சார்பாக ஒருத்தர் கடிதம் எழுத முடியும்னா உலகத்திலேயே எழுத்தாளராக தாங்க முடியும். வேறு ஆளால் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட முடியும், பொம்மையை வந்து இல்லாததை பற்றி குழந்தைக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் பொம்மையின் சார்பாக நான் வெளியூர்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கேன்னு ஒரு பொம்மை கடிதம் எழுதுதில்லை. அப்போ அவரே தான் சொல்கிறாரு, குழந்தைகள் எல்லா விஷயத்திலும் தீவிரமானவர்களாக இருக்கிறார்கள், ஈடுபடுகிறார்கள். குழந்தைகளுக்கு இயலாதது என்ற ஒன்றே கிடையாதது. இயலாது என்ற ஒன்றை குழந்தைகள் வந்து முயற்சிக்கும் போது அது இயலாது என்று தெரிந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. தோல்விகளை பற்றி குழந்தைகள் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை அப்படின்னு எழுதுகிறார். அப்படின்னா இப்போ இந்த குழந்தைக்கு எந்த மனது இருக்குங்கிறத ஒருத்தர் புரிஞ்சு கொண்டதோட குழந்தையின் சார்பாக ஒரு கடிதத்தை எழுதிட்டே இருக்கக்கூடிய காஃப்கா இருக்கார் இல்லையா, அவர் நாம் வந்து ட்ரையலில் பார்த்தா காஃப்கா இல்லை, அமெரிக்காவில் பார்த்தா காஃப்கா இல்லை, மெட்டமாஃபசிஸ் எழுதின காஃப்கா இல்லை, எங்கள் தாத்தா. ஒரு பஷீர்கிட்ட, புதுமைப்பித்தன்கிட்ட ஒரு வாஞ்சையான பேரம் பேத்திகளிடம் அன்பு செலுத்துகிற, அறியாத குழந்தைகளை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான தாத்தா தானே. அந்த ஆளாக அவர் எப்படி இருக்கிறாரு? இது நிஜமாக இருக்குமான்னு எனக்கு இன்னும் கூட சந்தேகம் தான். ஆனால் என்னென்னா, எங்கோ காஃப்காவை ஒரு இருட்டு உலகத்துக்குள்ளாடி எல்லாரும் தள்ளும் போது ஒரு கை அவரை தூக்கி இந்த பக்கம் இருந்துச்சு. ஒரு சிறுமிக்கு சொன்ன இந்த கதையின் வழியாக காஃப்கா திரும்ப திரும்பி ஒரு ரொம்ப மேன்மையான ஒருத்தராக, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரைஸ்ட், ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தின நபராக மாறிடுறார். அப்போது ஒரு எழுத்தாளன் வந்து எப்போல்லாம் வந்து உலகத்தால் ஒரு குழிக்குள்ளாடி தள்ளப்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு கைவனை வெளியே தூக்கி விட்டு அவன் வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு சம்பவத்தை சொல்லி அவனை மேலே கொண்டு வந்து அவன் படைப்புகளுக்கும் மேலே கொண்டு வந்துடுச்சு. இந்த கதையை நான் நிறைய வருஷம் படித்தேன். எல்லாருமே படிக்கிறவங்க எல்லாரும் கண்ணீரோட இந்த கதையை பற்றி எழுதுகிறாங்க. ஆனால் நிஜமாக காஃப்காவுக்கு மேலே ஆர்வமான அல்லது விரும்பின யாரோ ஒருத்தர் தான் எழுதியிருக்கணும். இது டோரா டைமண்ட் அந்த சோர்ஸ் கூட கையிலே இருக்குது சார். டோரா டைமண்ட் எழுதின புஸ்தகத்தில் 177 பக்கத்தில் இருக்குது. அந்த இந்த கதை நடந்திருக்குன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சார், இப்போ நீங்கள் வந்து கஃப்கா வந்து அந்த கடிதத்தை எப்படி பயன்படுத்தினார், ஒரு குழந்தையை தேற்றுவதற்காக கடிதத்தை பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி அவரோட காதலிகளுக்கு நிறைய கடிதம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபெலிசெப் அவர் கிட்டத்தட்ட 400 கடிதங்கள் எழுதியிருக்கார். இப்போ அவரோட ஒரு காதலி வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது, யூதராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கல் ஏற்படும் போது அந்த கடிதத்தை வந்து ஒரு பதிப்பகத்துக்கு விட்டு அதன் மூலமாக வாழ்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த கடித தொகுப்பு இருந்திருக்கு அவங்களோட காதலிக்கிட்ட. ஆனால் கஃப்கா வந்து அவங்களோட தந்தைக்கு எழுதின கடிதம் வந்து ஒரு மாறுபட்ட
விதத்தில் இருக்குது. மற்ற இந்த கடிதங்களோட வச்சு பார்க்க முடியாத ஒரு கடிதமாக அது இருக்குது. பொதுவாக இப்போ வந்து கஃப்கா உடைய மற்ற எல்லா படைப்புகளையும் படிக்கிறதுக்கு அந்த கஃப்கா தன் தந்தைக்கு எழுதின கடிதம் வந்து ஒரு முக்கிய பங்கு அதில் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். உண்மை. இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் அந்த அந்த கடிதத்துலேருந்து படிக்கலான்னு விரும்புகிறேன். இது நிகழ்ச்சி வந்து சின்ன வயசில் வந்து கஃப்கா வாழ்க்கையில் நடந்தது. ஒரு இரவில் வந்து தண்ணி கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கார். 2-3 முறை தந்தை சொல்கிறாரு, பேசாமல் படு, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. மூணாவது முறை என்ன பண்ணுறாருன்னா, அவரை தூக்கிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி பால்கனியில் நிற்க வச்சு கதவை பூட்டிடுறார். அந்த அந்த பயம் வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு பெரிய சேதத்தை உருவாக்குது. அதை பற்றி இந்த கஃப்கா அந்த கடிதத்தில் விவரிக்கிற அந்த இடத்த மட்டும் நான் படிக்கலான்னு விரும்புகிறேன். சிறு வயது நிகழ்ச்சி ஒன்றே ஒன்று மற்றும் நேரடியாக என் நினைவுக்கு வருகிறது. உங்களுக்கும் ஒருவேளை அது நினைவிருக்கலாம். ஒரு முறை இரவில் தண்ணீர் கேட்டு தொடர்ந்து நச்சரித்து கொண்டிருந்தேன். உள்ளபடியே தாகம் எடுத்ததால் அல்ல, உங்களை சீண்டுவதற்காகவும் அதன் மூலம் மகிழ்ச்சி கொள்வதற்காகவும் இருந்திருக்கலாம். ஒரு சில கடும் எச்சரிக்கைகள் பலனின்றி போகவே இரவு உடையில் இருந்த என்னை கட்டிலிருந்து பால்கனிக்கு தூக்கிச் சென்று மூடிய கதவிற்கு அப்பால் சற்றே நிற்கச் செய்தீர்கள். இது தவறு எனச் சொல்லவில்லை. அந்த இரவு நேரத்தில் அமைதி ஏற்படுத்திட வேறு வழி எதுவும் இல்லை. இதனை குறிப்பிடுவதன் மூலம் உங்களின் குழந்தை வளர்ப்பு முறையினையும் என் மீதான அதன் தாக்கத்தையும் விளக்க முனைகிறேன். அதற்கு பின் அக்காலகட்டத்தில் நான் அடங்கி நடப்பவனாகவே ஆகிவிட்டேன் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் என்னுள் அது ஒரு பாதிப்பை விளைவித்தது. அர்த்தமற்ற முறையில் தண்ணீர் கேட்டு கொண்டிருந்ததையும் மிகவும் பீதியடையச் செய்யும்படி வெளியே தூக்கிச் செல்லப்பட்டதையும் என்னால் சரிவர தொடர்புபடுத்தி பார்க்க முடியவில்லை. பிரம்மாண்ட மனிதரான என் தந்தை உச்ச அதிகாரம் படைத்தவராக இரவில் தோன்றி காரணமேதும் இல்லாமல் கட்டிலிருந்து என்னை பால்கனிக்கு தூக்கிச் சென்று விடுவார். அவரை பொறுத்தமட்டில் அத்தனை வலுவற்றவன் நான். இது போன்ற மனக்காட்சிகள் ஆண்டுகள் பல கழிந்த நிலையிலும் என்னை வதைத்து வந்தன. உண்மைதான். இப்படி இந்த கடிதம் வந்து வெளியிட்டிருந்த 1952 தான் வந்து ஜெர்மன் மொழியில், அதுக்கப்புறம் தான் 1960 வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ கானாசு அவர்களுக்கும் இப்போ புதுமை பித்தன் அவங்களுக்கும்லாம் வந்து அவங்க தந்தையாரால் அதுபோல் ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த கடிதத்தை படிக்காமல் காஃப்காவோட மற்ற படைப்புகளை படிக்கும்போது எப்படி அது தமிழ் சூழலில் வந்து உள்வாங்கப்பட்டது? காஃப்காவினுடைய இந்த கடிதம் வந்து தந்தைக்கு எழுதப்பட்டதே தவிர தந்தைக்கு அனுப்பப்படவே இல்லை. ஒரு கடிதம் எழுதுறது வேற, அந்த கடிதத்தை அனுப்பி அந்த உரியவர் படிக்கிறதுங்கிற வேற. இந்த கடிதத்தை இவர் எழுதின பின்னாடி அவங்க தந்தைக்கு அவர் கொடுக்கல. உண்மையில் அது வந்து தந்தைக்கு அவர் சொல்ல விரும்பின விஷயங்கள் தான். நான் யார், உங்கள் கூட இருந்தால் கூட நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். இதே இந்த கதைக்கு இன்னொரு கவுண்டர் பார்ட் இருக்குது. நாட்டின் கொடிமர் ஒரு கதை எழுதியிருக்காங்க. தந்தையினோட பார்வையிலேருந்து காஃப்காவுக்கு எழுதப்பட்ட கடிதம் அது. அவங்க ஒரு என்ன நினைக்கிறாங்க, தந்தை சரிதான், அந்த தந்தையில் எல்லா தந்தைகளும் சரியானவங்க தான். ஏன் அப்படின்னா இந்த அக்கறையை காட்ட வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கதா உணர்றாங்க. அப்படி தான் இருப்பாங்க. தந்தை கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாமே மோசமான தண்டனைகள் எல்லாம் மோசமான தண்டனைகளாக பிள்ளைகளுக்கு தோணுது. அதனால் ஒரு தந்தைக்கு இந்த மாதிரி சிறு தண்டனைகள் வழியாக அவங்கள மாற்றிட முடியும்னா வாழ்நாள் எல்லாம் அவங்க சரியாக இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பேராசையும் கனவும் தான் இருக்குது அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. ஆனால் இந்த தந்தைக்கு காஃப்கா எழுதின கடிதத்தில் என்ன இருக்கோ அது அவரோட புனைவில் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு விதமாக வந்துகிட்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறார். இங்கே தான் தனிப்பட்ட தான் வாழ்க்கையில் தானே நடந்ததாக சொல்லப்படக்கூடிய தந்தைக்கு நினைவுபடுத்துகிறார். என்ன வேடிக்கைன்னா, இந்த கடிதத்தை தந்தைக்கு கொடுத்துருந்தா தந்தை படிக்கவே மாட்டார். படிக்காதோட இதெல்லாம் எதுவுமே தந்தையினுடைய நினைவில் இருக்காது. ஏன்னா பிள்ளைங்களுடைய நினைவில் ஒரு வீட்டை பற்றி இருக்கக்கூடியதும் தந்தைக்கு நினைவில் வீட்டை பற்றி இருக்கிறதும் முற்றிலும் வேறு. பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை தான் கொடுத்தோன்னு தந்தை உணரவே மாட்டார். பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை மட்டும்தான் தந்தை நெருக்கடிகளாக நினச்சிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம், அவங்கள நல்ல பள்ளிக்கூடத்தில், அதெல்லாம் இல்லை. சின்ன சின்ன உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, சின்ன சின்ன விஷயங்களில் என்னை வந்து காயப்படுத்திட்டீங்கிறத இவர் சொல்லும்போது கூட தந்தையால் புரிந்து கொள்ள முடியாது.
அதனாலேயே காஃப்கா ஒரு முடிவெடுக்கிறார், தான் தந்தை ஆகக்கூடாது என்று. ஒரு தந்தை ஆகக்கூடாது என்று நினைத்த மனிதன் தான் திருமணத்தை வேண்டாங்கிறார். ஏன்னா அவர் திருமணம் செய்து கொண்டால் தந்தை ஆகத்தான் வேணும். தந்தை ஆனால் அவர் தன்னுடைய தந்தையில் பாதியாக ஆவார். ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய சிறு வயதில் எங்கள் அப்பாவோட நடந்து போகும்போது சாலையை கடக்கணும்னா எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிக்கிடுவார். இந்த சாலையில் என்ன நடந்துற போது எதுக்கு என் கையை பிடிக்கணும், கையை விடுங்க நானே நடந்துடுவேன், நான் இல்லை கையை பிடிச்சிட்டு தான் வருவேன் பார். அது எனக்கு தொந்தரவாக இருக்கும், என் கையை ஏன் பிடிக்கணும் சாலையை கடப்பதற்கு என்று. நான் அந்த நேரத்திலாம் முடிவு செய்தேன் என்னென்னா, நான் வளர்ந்து பெரிய ஆளாகி எனக்கு பசங்கள்லாம் வந்தால் கையை பிடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க பசங்க பிறந்து அவங்க வளர்கிற நேரத்தில் என் கை தானே அவங்கள பிடிக்குது. அது என் கை இல்லை, என் தந்தையினுடைய கை. அப்போது நான் என் தந்தைக்கு ரொம்ப பக்கத்தில் வரேன், எங்கள் தந்தை சிரிக்கிற சத்தம் கேட்குது. அப்படி தானே நான் இருந்தேன். அப்போது எங்கெல்லாம் தந்தை சில செயல்களை செய்கிறாங்களோ அந்த செயல்கள் அந்த தந்தையினுடையதல்ல, தொடர்ந்து தந்தையில் வழியாக செய்யப்பட்டே இருக்கு. ஆனால் இந்த காஃப்காவினுடைய தந்தை நடந்துக்கிட்ட முறை மாதிரி தான் ஹிச்காக்கினுடைய தந்தை அவரை கொண்டு போய் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் அடைச்சிட்டார். ஹிச்காக் வாழ்நாளெல்லாம் லாக்அப் ரூமுக்குள்ளே ஒரு ஸ்கூல் பையனை உட்கார வச்ச காட்சி திகில் படங்கள் எடுக்க வைக்கிற, துப்பறியும் படங்கள் எடுக்க வைக்கிற ஆளாக அவரை மாற்றிடுச்சு. அவருக்கு காவல்துறையினோட லாக்அப் ரூம் அப்படிங்கக்கூடியது தண்டனையினோட ஒரு அடையாளமாக, சும்மா வேடிக்கைக்காக பெற்றோர்கள் செய்த விஷயம். இதுலேயும் இப்படி தான் இருக்குது. ஆனால் இது அவர் தன் தந்தைகிட்ட சொல்ல முற்பட்டு நிறைய நேரங்களில் தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம், உங்கள் தந்தையினுடைய இடத்துலேருந்து நான் யோசிச்சிருக்கிறேன். அவங்க தந்தைக்கு 6 பிள்ளைங்க இருக்காங்க, அதில் 2 பசங்க இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே. இவர் ஒருத்தர் தான் பையன், வேறு பிள்ளைங்க இல்லை. இவனும் ஏதாவது ஒன்று ஆகிட்டான்னா என்ன ஆவாங்க? பிள்ளைங்களை பறிகெடுத்த பெற்றோர்களாக இருந்தால் அவங்க பிள்ளைங்க மேலே அதீத கவனத்தோடு தான் இருப்பாங்க. இருக்கிறதோட என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இந்த பையனை காப்பாற்றி உலகம் சொல்லுகிற விதத்தில் வளர்த்துடணும். அவன் விரும்புகிறபடி வளர்க்கக்கூடாது. உலகம் எப்படி சொல்லுதோ அப்படி வளர்த்துடணும். வளர்த்து அவன் இப்போ ஒரு வேளை இப்போ இவன் சட்டம் படித்து நீதிபதியாக இருந்தால் அந்த தந்தை சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் இவன் எழுத்தாளர் ஆகிட்டான். அப்போ அந்த தந்தையினோட விருப்பத்துக்கு மாறாக ஒன்றில் போய் நீங்கள் உலகத்துக்கே பெரிய ஆளாக ஆனாலும் ஆங்களேன், தந்தை கடைசி என்ன சொல்லுவா தெரியுமா, நீ என்னப்பா நான் சொன்னது செய்யல. அப்போ அவர் விரும்பியதை அவர்கள் செய்யவே மாட்டாங்க. உண்மையில் இந்த தந்தையும் அவருடைய தந்தை விரும்பியதை செஞ்சிருக்க மாட்டார். அது ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய எதிர் செயல் தான். ஆனால் நான் செய்யும் போது என்னை விரும்பத்தை செய்யலைன்னு. இந்த கடிதத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் காஃப்கா எழுதின எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்க அம்மா படித்தாங்க, அவங்க அம்மா எல்லாத்தையுமே உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா அப்படி தான் அப்படின்னாங்க. ஆமாம், எழுதுவார். கொடுக்கலையே. ஏன்னா கொடுத்துருந்தாலும் உண்மையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனே ஏற்கனவே வீணாக போனான், அதில் என்ன வேற புகார் சொல்லி கடிதம் எழுதுறானான்னு நினைப்பார். அப்புறம் இந்த கடிதம் அல்லது இப்படி நாட்குறிப்பெல்லாம் எழுதுறதுன்னா என்னென்னா, மொழி வழியாக ஒன்றை புரிய வைக்கிறது தானே. நிஜமாக ஒரு குடும்பத்தில் நீங்கள் மொழியற்ற நிலைகளில் புரிந்து கொள்வது தான் மேன்மையானதான் நினைக்கிறீங்க. ஒரு தந்தை தான் பையனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடுவதைத்தான் பையன் விரும்புகிறான், பேசுவதே அல்ல. மகள் தாயிடமிருந்து பெறக்கூடிய அன்பை பேசாமல் அம்மாவை தான் கட்டிக்கிறதுல தான் உணர்றார், பேசுறதில் இல்லை. மொழி அற்ற நேரங்களில் வரக்கூடிய உறவில் தடை வரும்போது தான் மொழி வழியாக இருக்குது. மொழி வழியாக எதை சொன்னாலும் அது நேரடியாக புரிந்து கொள்ளவே படாது சார். மாறாக பாதி தான் புரிந்து கொள்ளப்படும். அது மொழியினுடைய பலவீனம். உடல் தடுகிறக்கூடிய ஸ்பரிசம் தடுகிற அந்த உணர்ச்சியை மொழி தந்துடாது. எப்போ தரும் அப்படின்னா, இல்லவே இல்லாத ஒரு ஆள் இருக்கிறார், அவர் இந்த உலகத்திடமிருந்து மறைஞ்சிட்டார், அவருடைய ஒரு சொல்லை எழுத்தில் படிக்கும்போது அது தொடும் உங்களை. அப்போது நேரடியாக மனிதர்களுக்குள்ளே இல்லாத உலகிடமிருந்து மறைந்தவர்கள் தான் சொற்களின் வழியாக வாழ்கிறாங்க. இப்போ இந்த தந்தைக்கு இதை போல் எவ்வளோ பெரிய கடிதத்தையே எழுதி கொடுத்தாலும் தந்தையினோட உலகத்துக்குள்ளாடி நீ மொழி வழியாக என்ன தொடர, நேரில் எப்படி நடக்கலையே. வேணா இந்த எல்லாத்துக்கும் தந்தை ஒரு விளக்கம் அளிக்கலாம், அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் என்னோடய பெற்றோர்களோட ஒரு ஊருக்கு போயிருந்தோம், ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கோம். ஒரு அறையில் தங்கியிருக்கிறோம். அந்த அறையில் ஃபேன் உயரத்தில் இருக்குது, அந்த ஃபேனோட சுவிட்ச் உயரத்தில் இருக்குது. எனக்கு ஃபேன் குளிருது, நான் எழுந்து அணைக்கணும். ஆனால் அணைக்கணும்னா எனக்கு சுவிட்ச் உயரமாக இருக்குது, எட்ட மாட்டேங்குது. உறங்கிட்டு இருக்கிற யாரையா எழுப்பணும், உறங்கிட்டு இருக்கிற யாரை எழுப்பினாலும் திட்டுவாங்க. இப்போ என்ன பண்ண தெரில. எனக்கு பெற்றோர்கள் மேலே கோபம் இல்லை,
ஏன் இந்த உலகத்தில் எல்லாமே பெரியவர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு? 2 சுவிட்ச் இருக்கலாமே, என் உயரத்துக்கு ஒரு சுவிட்ச், இன்னொரு சுவிட்ச் பெருசாக இருக்கலாமே. இந்த உலகம் ஒருபோதும் என்னை சிறுவனாக அனுமதிக்க மாட்டேங்குது. ஏன்னா சிறுவர்கள் உயரத்தில் சாப்பாட்டு தட்டு கிடையாது, மேஜை கிடையாது, தண்ணீர் குழாய் கிடையாது, எல்லாமே பெரியவர்கள் உயரத்திலேயே இருக்குது. அப்போ உலகம் பெரியவர்களுக்கானதுன்னா நான் வேகமாக பெரிய ஆளாகிறது எப்படின்னு வச்சேன். அதுக்கு ஒரு வழியாக பெரிய ஆள்களோட சட்டை போட்டுக்கிறது, செருப்பு போட்டுக்கிறது, பெரியாள்களை போல பேசுவது. இப்போ கூட சினிமாவில் ஒரு குழந்தை வெற்றிகரமாக நடிக்குதுன்னா அது பெரியாள் போலவே பேசும், குழந்தை போல பேசாது. அப்போ பெரியவர்களாக மாறுவது. ஆனால் பெரியவர்களான மாறின பின்னாடி தான் தெரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எப்படியாவது குழந்தைகளை திரும்பி போயிட முடியாதா அப்படின்னு. அதனால எல்லா பெரியவர்களும் திரும்பி குழந்தைகள் ஆகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட புத்தகத்தை படிக்கணும்னு காஃப்கா அவரோட நண்பர் ஒருவர் கடிதம் எழுதியிருக்காரு. அதை படிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன். நம்மை குத்தி காயப்படுத்தக்கூடிய புத்தகங்களை மட்டுமே நாம் வாசிக்க வேண்டும். நாம் படிக்கும் புத்தகம் நம்மை தலையில் ஒரு போடு போட்டு எழுப்பவில்லை என்றால் நாம் ஏன் அதை வாசிக்க வேண்டும்? மகிழ்ச்சி அடைவா? புத்தகங்கள் இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லாமலா போய்விடும்? நமக்கு மகிழ்ச்சி ஊட்டும் புத்தகங்களை நாமே எழுதி கொள்ளலாம். ஒரு பேரதிர்வு போல நம் மீது தாக்கத்தை உண்டாக்கும் புத்தகங்களே நமக்கு தேவை. நம்மை ஆழ்ந்த துயரத்துக்கு உட்படுத்தும், நம்மை விட நாம் நேசிக்கும் ஒருவரது மரணத்தைப் போல யாரும் இல்லா காட்டில் தள்ளப்பட்டு தற்கொலை போன்றதொரு நிலையை ஏற்படுத்தும் புத்தகங்களை தான் நமக்கு தேவை. இதுதான் என்னுடைய எண்ணம். இதை பற்றி நீங்கள் என்ன? இப்போது அது அவரோட காஃப்காவுக்கு ஒரு புத்தகம் அப்படிங்கக்கூடியது ஒரு தீவிரமான எதிர்வினைக்குரியதாக இருக்கணும்னு நினைக்கிறார். எனக்கும் அப்படி வேணும், எல்லா புத்தகங்களும் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு சில குறிப்பிட்ட புத்தகங்கள் எதிர்வினையோடு பண்ணணும். சில புத்தகங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா என் தலையணை போல தான் இருக்கணும். என் தலையணைக்கு எனக்கும் ஒரு உறவும் இல்லை, நான் அது மேலே தலை வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அது என்ன செய்யும், என்ன இரவெல்லாம் தாங்கியிருக்கும். தாங்கியிருக்கும் போது நான் எப்படி புரண்டனாலும் அந்த தலானி எனக்கு இதமாக இருந்துகிட்டே இருக்கு. அப்படி சில புத்தகங்களில் புரளை விரும்புகிறேன், வேறு ஒரு அனுபவமும் கிடையாது அதில். ஆனால் அந்த புரளும் போது என்ன இருக்குது, எனக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தையும் கனவையும் என் தலானி கொடுக்குது. அந்த தலையணியில் நான் அதுக்கு ஒரு உரை போட்டு வச்சுக்கிறேன், அதில் 2 அன்னப்பற்றிகளை வச்சுக்கிறேன். தூங்கும்போது ஒரு அன்னத்தின் மீது முகம் படுத்து தூங்குறேன் அப்படின்னா ஒரு எல்லா வயது வந்தாலும் ஒரு சின்ன குழந்தையை போல தான் ஒரு தலையணியை நம்ம கையாளுகிறோம். நிறைய புத்தகங்கள் எனக்கு அப்படி தேவைப்படுது. எனக்கு அந்த புத்தகங்கள் என்ன இருக்குது அப்படின்னா நான் எந்த வயதுலேயும் அந்த புத்தகங்களை படிக்கும்போது அப்படியே அதை ஹக் பண்ணிக்கிடணும், அதை கையில் வச்சுக்கணும்னு இருக்குது. இங்கே ஒரு வரி படித்தேன், புத்தகங்களை பிரித்து படிச்சுட்டு புத்தகங்களால் முகத்தை மூடிட்டு தூங்குற பொண்ணை பற்றி. அவள் போர்வையால் இல்லை, புத்தகங்களால் தான் முகத்தை பற்றி தூங்குறா. அவளுக்கு எப்படி இருக்குன்னா தான் முகத்தில் தூக்கம் வரணும்னா புத்தகம் திறந்து மேலே இருக்கணும். ஸோ ஒரு திறந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு தூங்குற பொண்ணுக்கு அந்த புத்தகம் என்ன? உண்மையிலேயே அது ஒரு மாய போர்வை தான். நிறைய பேர் நாம் படிக்கிறதுக்கு புத்தகங்களை தேர்வு செய்யும் போது முதன்மையாக தேர்வு செய்யக்கூடியது அறிவின் பொருட்டு தான் தேர்வு செய்கிறோம். அந்த புத்தகத்துலேருந்து ஏதோ ஒரு அறிவை பெற முடியும் அப்படின்னு. சென்ற தலைமுறைக்கு புத்தகம் முக்கியமாக இருந்தது காரணம் அது மட்டும்தான் அறிவை தரும், வேறு வழிகளில் அறிவு தராது. அதுக்கப்புறம் உண்மைக்கு நெருக்கமாக புத்தகங்கள் இருக்கும்னு நான் நம்பணும். ஏன்னா புத்தகத்திலே எழுதிட்டானே அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி உண்மைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய புத்தகங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். புத்தகத்துக்கு உண்மைக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, எல்லாமே அது ஒரு மார்க்கெட் முடிவு பண்ண விஷயம். இதுக்கப்புறம் புத்தகம் ஒவ்வொரு வயதுலேயும் ஒவ்வொரு விதமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு புத்தகத்தை சின்ன வயதில் பார்க்கும்போது அந்த புத்தகத்துக்குள்ளாடி நம்ம எப்படி போகிறதுன்னு தான் முடிவு பண்ணிட்டே இருந்தோம். அந்த உலகம் நம்மளை அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஆனால் நாம் விரும்பினா அதுக்கு பக்கத்தில் போகலாமே தவிர அந்த உலகத்துக்குள்ளாடியே போயிட முடியாது. வளர வளர ஒரு 20 வயசில் நான் படித்த புத்தகங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இல்லை. நான் அதில் வர்ற ஆள் தான். நான் அவன் பிரச்சனை என் பிரச்சனை தான், அல்லது என் பிரச்சனையை தான் அவன் எழுதியிருக்கிறான்னு புத்தகத்துக்குள்ளாடி தான் நான் என்ன உணர்ந்தேன். கொஞ்சம் நடுத்தர வயதுக்கு வந்த பின்னாடி புத்தகங்களில் இருக்கக்கூடிய முதன்மை கதாபாத்திரங்கள் யாருமே எனக்கு முக்கியம் இல்லை, எல்லாமே துணை கதாபாத்திரங்கள் தான் முக்கியம். ஏன்னா இந்த உலகம் ஏராளமான துணை கதாபாத்திரங்களால் நிரம்பியது, கொஞ்சம் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அப்போ துணை கதாபாத்திரங்களை புரிந்து கொள்வதுக்கு தான் நான் புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு புத்தகம் படிக்கும்போது எனக்கு யார் யாரை சந்தித்துக்கிடலைங்கிறது தான் முக்கியம், யார் யாரை சந்திச்சுக்கிட்டாங்கிறது முக்கியமே இல்லை. ஒரே புத்தகத்துக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்தில் இடம்பெற ஒருத்தர் கடைசியில் ஒருத்தரை சந்திக்கவே இல்லை. இந்த உலகம் போலவே இருக்குது. இப்போ காஃப்கா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களை ஏதாவது ஒன்று உலுக்கும்போது தாக்கும்போது அல்லது நீங்கள் அந்த புத்தகத்தால்
அந்த புத்தகம் உங்களுக்குள்ளாடி போகும்போது நீங்கள் செயலை நோக்கி நகர்றீங்க. அந்த செயல் மனதினுடைய செயலாக இருக்கலாம், புற செயலாக இருக்கலாம், அது தேவைங்கிறார். அது தேவைதான். ஏன்னா சில புத்தகம் அந்த மாதிரி நம்மளை வந்து பாரதியாரை நான் படித்தேன் என்னோடய ஸ்கூல் டேஸில். அதில் ஒரு வரி இருக்குது. அந்த வரி வந்து நேரடியாக என்னை பார்த்து சொல்லப்பட்டதான் நான் நினைச்சேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால்னா யாரோ ஒருத்தருக்கு சொல்லலை, எனக்கு சொல்கிறார். என் முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு திடீர்னு இந்த உலகத்தை பற்றி இவ்வளோ கோபமாக பேசுகிறாரேன்னு எனக்கு என்னை பார்த்தே சொல்கிறாரேன்னு தோணுது. அப்போது அந்த உத்வேகம் நமக்கு பிறக்குது, உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கணும்லாம் அப்படி. ஆனால் புத்தகங்கள் உண்மையிலே நம்ம நினைக்கிற மாதிரியான வேலையெல்லாம் செய்யலை. இதில் முழுக்க ஒரு வேறுபாடு இருக்குது. புத்தகத்தை ஆண்கள் படிக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு, பெண்கள் படிக்கிறது முழுக்க வேறு. பெண்கள் ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கிறாங்கங்கிறது உண்மையிலே இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர்கள் ஒரு புத்தகத்திலேருந்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய இடங்களும் சரி, புத்தகத்தை அவர்கள் கையாளுகிற விதமும் சரி, புத்தகத்திலிருந்து பெற்றதை தன் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறதும் சரி, ஆண்களுக்கு நிகரே இல்லை. அது அவங்க வேறு ஆழமான தீவிரமான, இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தை புத்தகத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுல பெரும் பங்கு பெண்களுக்கு இருக்குது. அதை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருங்க. என்னோடய தீவிரமான வாசகர்களில் 10 பேரை சொன்னீங்கன்னா 8 பேர் பெண்கள். அவங்க வந்து அந்த புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. அது வெறும் என்ன பிடிக்குங்கிறதுக்காக இல்லை, எங்கோ ஒரு இடத்துல புத்தகத்து வழியாக அவங்க இந்த உலகத்தை கரெக்டாக பார்த்துட்டாங்க, கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்கள் திரும்ப திரும்பி இந்த புத்தகத்து வழியாக என்ன கிடைக்கும், எப்படி பெறலாம், என்ன செய்யலாம் தான் நினைக்கிறாங்க. அதனால தான் பெரிய புத்தகங்களே பெண்களுக்கு பிடிக்கிறதில்ல. சின்ன புத்தகங்களே போதுமானதாக இருக்குங்கிறாங்க. ஆனால் பெரிய புத்தகங்கள் ஏன் வந்து தேவைப்படுது? இந்த போர்க்காலத்துலலாம் பெரிய பெரிய நாவல்கள் படித்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மாதக்கணக்காக வச்சு படிக்கிறதுக்காக. அதுக்கு இல்லை காரணம், நீங்கள் மரணத்திலிருந்து தப்பிக்கணும்னா வாசிப்பை மிச்சம் வச்சுருக்கணும். இன்னும் கொஞ்சம் வாசிக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வாழ்வீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்கள் சார். காஃப்காஎஸ்க். ஆமாம், அது வந்து இப்போ காஃப்கா சந்தித்த மாதிரியான ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடியவர்களுக்கு பற்றின சூழலுக்காக அந்த வார்த்தையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு எதிர்பாராத தருணத்துக்குள்ளாடி அபத்தமான ஒரு சூழலை நீங்கள் சந்திச்சிங்கன்னா, நடந்துச்சுன்னா அதை குறிப்பதுக்கான ஒரு வார்த்தை. பொதுவாக அந்த மாதிரியான வார்த்தை நம்ம ஊர்லேயே இருக்குது. தர்ம சங்கடம் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அது என்ன தர்ம சங்கடம்? தர்மனுக்கு வந்த சங்கடம் அது. தர்மனுக்கு என்ன சங்கடம்? தர்மன் உண்மை உள்ளவான், சூதாடக்கூடாதுல்ல, ஆனால் சூதாடுறான்ல. அப்போ தெரிஞ்சே தோக்குறதுங்கிறது ஒரு சங்கடம். அந்த சங்கடம் தர்ம சங்கடம். அதை சொல்கிறதுக்கு இப்போ நம்ம தர்ம சங்கடம்னு சொன்னோன்னே யாரும் தர்மனெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு செய்ய வேணான்னு தோணுது, செய்யவும் போகிறோம். ஒரு சொல்ல தமிழ் உருவாக்கியிருக்கு இல்லையா? இது போல் காஃப்காவிடமிருந்து ஒரு சொல்லை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த சொல் இன்றைக்கி அகராதியிலேயே இடம்பெற்றுச்சு. ஏதோ ஒரு நெருக்கடியை சொல்கிறதுக்கு, அபத்தமான சூழலை சொல்கிறதுக்கு மற்றவங்களும் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு படைப்பாளி உலகம் அங்கீகரிக்கிற, ஏற்றுக்கிற, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கலை வடிவத்தில் அவருக்கு கிடைச்ச இடத்தை சமூகம் உள்வாங்கிக்கிறதுக்குரிய அடையாளமாக தான் பார்க்குறேன். உண்மைதாம்மா இல்லை, கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் சொல்கிறதில்ல, இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த மெட்டாமார்ஃபசிஸனுடைய ஹீரோ வந்து இது வரைக்கும் குடும்பத்துக்காக வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, கரெக்டாக வேலை பார்த்துருக்கிறாரு. அதை தவிர அவர் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கலை. அவங்க அலுவலகத்தில் அவர் மேலே ஒரு புகாரும் இல்லை, திறமை இல்லாதவரும் இல்லை. ஆனால் சலிப்புட்டுறாரு. சலிப்புற்றா என்ன அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ட்ரெயினை பிடிக்கணும். அந்த சத்தம் கேட்ட உடனே அவருக்கு தோணுது ட்ரெயினை பிடிக்கணும், ஒரு ஊருக்கு போகணும், வேலை பார்க்கணும். இதெல்லாம் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? ஒரே காரணம், குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். இதிலேருந்து ஏதாவது நடந்துடாதா? இப்போ நான் என் கதையிலேயே அதை எழுதினேன். எல்லாரும் ஒரு நெருக்கடியின் போது அப்படி உணர்கிறோம். நாம் ஏதாவது ஒன்று ஆகிட்டா பரவாயில்லையே. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், சந்தோஷமாக இருந்தால் அப்படியே ஒரு பறவை ஆகி பறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். மழை பெஞ்சிருந்தால் நம்மளும் ஒரு துளியாக மாறிடலாமே நினைக்கிறோம். விடுபட்டுலான்னு நினைக்கக்கூடியது இருக்குது, ஆனால் விடுபட முடியாமல் செஞ்சிட்ருக்கு. இந்த கதையில் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட கிரிகர் சாம்சா மாறி, கிரிகர் சாம்சாவுடைய அம்மா நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த அம்மா தான் உண்மையான கரப்பாம்பூச்சி. அந்த அம்மா இங்கே வந்து இந்த வீட்டில் அவங்களோட கிச்சனுக்குள்ளே இருந்துட்டு வாழ்நாள் முழுக்க கிச்சனுக்குள்ளாடி இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பாவை கவனிக்குது, மகனை கவனிக்குது, வீட்டை கவனிக்குது, மகளை கவனிக்குது. எல்லா பெண்களும் தன்னோட எல்லா விருப்பத்தையும் தொலைச்சிட்டு இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு, அந்த வாழ்க்கையை பற்றி இப்படிலாம் எந்த புகாரும் சொல்லாமல், ஒரு கரப்பாம்பூச்சியும் மாறாமல், என் பையன் கரப்பாம்பூச்சியே மாறினாலும் நான் தான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன இருக்குது அப்படின்னா,
உலகம் ஒன்றை கட்டாயத்தின் பேரால் செய்யப்பட்டால் கூட அதன் மீது புகார் சொல்லுகிறவர்கள், புகார் சொல்லாதவர்கள்னு 2 பேர் இருக்கிறாங்க. புகார் சொல்லக்கூடாதுன்னு எந்த பண்ணாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை. காரணம், புகார் சொல்லியெல்லாம் மாற்றம் வந்துடாது. மாறாக இந்த வாழ்க்கைக்குள்ளாடி கூடி நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா, ஒன்று செய்கிறாங்க, பிறருக்கு எதையாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்குது. அது உணவு கொடுக்கலாம், அக்கறை கொடுக்கலாம், அன்பு கொடுக்கலாம், சொற்களாக இருக்கலாம். பிறருக்கு கொடுக்குற ஒரு வேலையை செய்கிறாங்க. பிறருக்கு கொடுக்க முடியாத போது ஒருவன் என்ன ஆகிறான் அப்படின்னா, என் இருப்புக்கு தேவையே இல்லையே. இப்போ இதில் வரக்கூடிய அவன் அந்த பூச்சியாக மாறிட்டான்ல, நிஜமான பூச்சி ஒன்று இருக்கு இல்லையா, அவனுக்கு அந்த பூச்சி பிடிக்குமா? என்ன பிடிக்காது. உண்மையான கரப்பான்பூச்சியை கரப்பான்பூச்சியாக மாறினவனுக்கு பிடிக்காது. உண்மையான கரப்பான்பூச்சியும் இவனை கரப்பான்பூச்சியாக எடுத்துக்கிட்டாது. அப்போ நீங்கள் ஒன்றா மாற விரும்புகிறீங்க, மாற விரும்புகிறதுங்கன்னு விடுபட ஆரம்பிக்கிறீங்க. நிஜத்தில் என்ன நடக்கு? அவன் படுக்கையிலேருந்து எந்திரிச்சு பார்த்தான், அவன் கரப்பான்பூச்சி ஆகிட்டான். உடல் கரப்பான்பூச்சி ஆயிடுச்சு, ஆனால் மனம் மனிதனோட மனதிலேயே இருக்கு, மனிதனோட எண்ணங்களோடையே இருக்கிறான். அப்படின்னா மனம்தான், எண்ணங்கள் தான் உடலை கட்டுப்படுத்துதா அல்லது உடல் எண்ணங்களை கட்டுப்படுத்துதாங்கிற கேள்வி இருக்குது. உடல் என்னவா வேணாலும் மாறிடலாம். ஏன்னா நீங்கள் நோயிட்டா கூட உங்கள் மனதை அது பாட்டு நினச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம காய்ச்சல் அன்றைக்கி தான் நல்ல சாப்பாடை பற்றியே யோசிக்க தோணும். இன்றைக்கி அதெல்லாம் சாப்பிடலாமே அப்படின்னு. அப்படின்னா மனம் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இயங்குது, உடல் ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ உடல் மாறிடுச்சுன்னா, உடல் நலிவடைந்தால் மனம் என்னாகும்? அது ஒர்க்கிலே போய்கிட்டே இருக்கும். அப்போ உடலும் மனமும் இணைய வைக்கணும். இதில் வரக்கூடியவனுக்கு இருக்கிற பிரச்சனை, அவன் கரப்பாம்பூச்சியாக மாறிட்டான். ஆனால் ஆஃபீஸு, வீடு, அவங்க அம்மா, அக்கறை, வெளியில் இருக்குது, அவங்க சிஸ்டர் வயலின் வாசிக்கிறாங்க, எல்லாம் கேட்குறான். கதவை திறந்து வைக்கிறான், பார்க்க சொல்கிறான். அவனுக்கு இயக்கெல்லாம் தேவைப்படுது. இந்த உடல் அவன் ஆணாக இருந்து வேலைக்கு போனால் உடல் மட்டும்தான் மாறிடுச்சு. அது மட்டும் வேண்டான்னு நினைக்கிறான், அவன் மாறிட்டான். வழக்கமாக இப்படி கதையில் மாறிடும். மாறினா திரும்ப அவன் பழைய உருவத்துக்கு வந்துடுவான். ஆனால் இதில் வரல, அவன் இறந்து போயிடறான். இறந்து போனால் இப்போது ஒரு கரப்பாம்பூச்சி இறந்து போச்சுன்னு அவங்க அப்பா நினைப்பாரா, பையன் இறந்து போயிட்டான்னு நினைப்பாரா? அவங்க அப்பாவுக்கு அவன் இதுலேயும் கூட ஒரு நல்ல சாவு அடையலை. அப்போது அவரை பொறுத்த மட்டும் நீங்கள் முழுக்க தோற்று போன ஒரு ஆள் தான். ஒரு பிள்ளை தோக்கிறது ஒரு தந்தையை பொறுத்த மட்டும் உள்ளுக்குள்ளே வருத்தமாக தவிர தோல்விக்கு தான் காரணம்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஆழமாக நம்புவார். நான் தான் அந்த தோல்விக்கு பொறுப்பாளர், உலகம் என்ன தான் கேட்க போகுது, ஒன்றும் கேட்காது. அப்போ இதில் அவங்க சொன்னாங்கல்ல, அது மாதிரி வேலை வேலை வேலைன்னு ஏன் ஓடுறோம்? ஆனால் வேலை வேலைன்னு ஓடுறது உலகம் பூரா ஓடுறாங்களா? ஓடலை. வாழ்க்கையினுடைய கீழையும் சரி மேலேயும் சரி இந்த ரெண்டும் இல்லாமல் வாழ்கிறாங்க. வசதியான ஆள் ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு இருக்கிறான். அவங்க அல்ல கீழே ரொம்ப அடிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி சமூகத்துலேயும் காலையில் எந்த அலாரம் வச்சுட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இயற்கையோடு இணைஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்படின்னா நகரத்தில் வாழக்கூடிய மத்திய தரத்தில் இருக்கக்கூடிய சம்பாத்தியத்தை கொண்டு மட்டுமே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே பூச்சிகள் தான். ஏதாவது ஒரு பூச்சியாக மாறிட்டே இருக்கிறீங்க, திரும்பி போயிடுறீங்க. ஆனால் அந்த நெருக்கடியை உணரும் போது நீங்கள் அப்படி தான் உணர்றீங்க. அதனால தான் இந்த கதை நகரத்தில் நடக்குது. அதுவும் கூட அந்த நகரத்தில் நடக்கும்போது அந்த நகரத்தில் கூட வீட்டுக்குள்ளாடியே நடக்குது. அந்த கனவு கண்டவனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரயில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் உண்மையில் கரப்பாம்பூச்சிகளுக்கு அதெல்லாம் கேட்காது இல்லையா? அப்போ நல்லா தெரியுது, இந்த கதை குறியீட்டு தளத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அவன் மாறி இருந்தாலும் பிரச்சனை அவன் மாறினதை பற்றி அல்ல. அதை எப்படி அந்த குடும்பம் ஏற்றுக்கிடுச்சு அல்லது ஏற்றுக்கிடலை, எங்கே அவனுக்கு. அதனால தான் நான் அவனுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பணியாளருக்கு என்ன கேள்வி வரும்? இவ்வளோ நாள் நான் ஒரு கரப்பாம்பூச்சி கூட தான் வேலை பார்த்தேன் நான் கேள்வி வரும்ல. இப்போ அவன் மாறிட்டான், நான் இவ்வளோ நாளாக ஒரு கரப்பாம்பூச்சி கூட தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் நிஜமாகவே நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகத்தில் நிறைய கரப்பாம்பூச்சியோடு தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க, நிறைய வேறு வேறு விலங்குகளோடு தான் வேலை பார்க்குறீங்க. அவங்க அந்த விலங்கினுடைய தன்மையை காட்டுகிற நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும், என்ன அப்படி நாய் மாதிரி குலைக்கிறான், நரி மாதிரி நடந்துக்கிறான், கரடி மாதிரி செய்கிறானேன்னு தோணுது. ஆனால் அவன் உண்மையில மனிதன் தானே. அவர்களுடைய செயல் அந்த விலங்கை கொண்டு இருக்குதுன்னு உணர்த்தணும். இவ்வளவு எளிதாக பண்ணவன்னா ஏன் எழுத்தாளர் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாருன்னா, இவர் அதை சொல்கிறதன் வழியாக வேறு எதையோ சொல்ல இருக்கிறார். இன்னும் ஆழத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. முதன்முறையாக இந்த கதையை நீங்கள் படித்த பின்னாடி உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு கரப்பாம்பூச்சி போச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? எவனோ ஆள் போயிட்டுருக்கான், அடிக்கலாமாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நினைப்பாங்க, யாரோ ஒருத்தர் நடந்து போகிறாரு, கொஞ்ச நேரம் அவரை விட்டுருவோம் அப்படின்னு நினைப்போம். நம்ம பார்வையை மாற்றிடுதே கதை. அலட்சியமாக நினச்ச ஒரு விஷயத்தை அப்படி பார்க்காத ஒரு மனிதனாக கூட இருக்கக்கூடும்
அப்படிங்கிற கவனத்துக்குள்ளாயிருது. இன்னொன்று, நாம் மாறவே மாட்டோம். நல்லா தெரியும், இந்த கதை படிக்கிற யாருமே நாம் ஒருபோதும் எந்த பூச்சாவும் மாறிட மாட்டோம். ஆனால் அந்த மாறினவனுக்கு வருத்தப்படுறோம். அவன் இறந்துட்டாங்கிறத படிக்கும்போது, நான் எவ்வளோ முறை படிக்கும் போதும் திரும்பியும் என்னாச்சுன்னா, ஏன் காஃப்கா அவனை கொன்னாரு? அவன் மாறினது எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் ஏன் சாகணும்? அந்த அறைக்குள்ளாடியே நீண்ட காலம் அந்த கரப்பாம்பூச்சி வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னு இருக்கலாமே. ஏன்னா அதனால தான் இந்த கதையில் எழுதினேன், உலகத்தில் கடைசி உயிரினமாக வாழப்போகிறது கரப்பாம்பூச்சி தான் சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் வந்தால் கூட கரப்பாம்பூச்சிகள் வாழும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ உலகத்திலேயே கடைசியாக வாழக்கூடிய ஒரு உயிரினமாக கூட வாழ்வதற்கு நீங்கள் அவங்க அனுமதிக்கலை. யார் அனுமதிக்கலை? உலகம் அல்ல, வீடு அனுமதிக்கலை, உலகம் அனுமதிக்குது. இந்த கரப்பாம்பூச்சி வீதிக்கு போயிருந்துச்சுன்னா வாழும், நகரத்துக்குள்ளே போயிருந்தால் வாழும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரயில் ஏறி வேறு ஊருக்கு போயிருந்தால் நிம்மதியாகவே வாழும். அது நம்ம காலகட்டத்தில் லெட்டர்ஸுங்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு தகவலை தெரியப்படுத்துறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு லெட்ரு போடுறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் லெட்டர் அதுக்காக போடப்படுறது இல்லை. லெட்டருங்கிறது இப்போ எப்படி உங்களுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டே இருக்கிறோம், நான் காரில் வந்துட்டுருக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன், ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறேன், பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி தனக்கு நடக்கிற எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டு இருக்கிறதோட அவங்கள்ட்ட பதில் பெறும்போதெல்லாம் இருக்குது. அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னா, ஒரு ராஜா போல் நான் உணர்றேன், எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, பிரிக்கப்படலை, என் மேஜையில் இருக்குன்னா நான் அதை பார்க்கும்போது நான் ஒரு அரசனை போல் உணர்றேன், அது எனக்கு வந்திருக்கு, நான் படிக்க போகிறேன், மகிழ்ச்சி தரப்போகுது. ஸோ நான் ஒரு பெரிய பேரரசன் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியோடு அந்த கடிதத்தை பிரிக்கிறேன், படிக்கிறேங்கிறார். படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, கடிதத்தில் அனுப்பப்படக்கூடிய முத்தங்கள்லாம் நிஜமான முத்தங்கள் போல் இருக்குமா என்ன? ஆனால் ஏன் கடிதத்தில் முத்தங்கள் அனுப்பிகிட்டே இருக்கோம்? நிஜத்தில் இருக்கக்கூடாத முத்தங்கள் கடிதத்திலேயாவது போய் சேர்ந்துகிட்டே இருக்கட்டுமே. அப்போ அவருக்கு தெரியுது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரொமான்ஸ். இன்னும் சொல்லப்போனால் இந்த கடிதங்கள், காஃப்கா எழுதின 400 கடிதங்களில் காதலிக்கு எழுதப்பட்ட, காதலுக்காக எழுதப்பட்ட வரிகள்னால் ரொம்ப சொற்பம். எல்லாத்தையும் எழுதுகிறார். எல்லாத்தையும் எழுதுகிற போது அப்படி எழுதுறதுக்கு அனுமதிக்கிறத பற்றியும் எழுதுகிறாரு. இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத பற்றியும் எழுதுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் உனக்கு பிடிக்காதுனாலும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி எழுதுகிறாரு. அப்புறம் அவர் ஒரு குறிப்பிட்ட உணவு முறையை கை கொள்கிறார். இந்த உணவு முறையை நீயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாரு அப்படின்னு அவளுக்கு சொல்கிறார். அப்போது அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு எழுதுவது என்பது உண்மையில் தன்னை சரி சொல்லுகிற முயற்சி. 17 முறை தாங்க ஒரு பொண்ணையை மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவளோட 2 தடவை திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி திருமணத்தை நின்று போயிட்டார். அவங்க 2 பேர் எத்தனை முறை சந்திச்சுக்கிட்டாங்க? 17 முறை தான் மொத்தமே நேரில் சந்திச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 400 கடிதங்கள் எழுதினார். 2 முறை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ப்ரொப்போஸ் பண்ணார். 2 முறையும் அந்த பொண்ணு சரின்னா கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நிறுத்திட்டார். கடைசியாக அதை நிறுத்தினது ஏங்கிறதுக்கு ஒரு 50 லெட்டர் போட்டிருப்பார். அதை 50 அவள் கன்வின்ஸ் பண்ணி ஆகிட்டா. அதுக்கு தான் நான் நினச்சேன், அவள் பதில் படித்தா தான் நமக்கு தெரியும். இவருடைய கடிதங்களுக்கு எல்லாத்துக்கும் அவள் அதை எப்படி பதில் எழுதுனா, அந்த பதிலில் என்ன இருந்தது. அப்புறம் காஃப்காவிடம் இருக்கிறது, ஒரு கடிதத்துக்கும் இன்னொரு கடிதத்துக்கும் இருக்கக்கூடிய கால இடைவெளி எவ்வளவு. இதே மாதிரி அப்படி புதுமைப்பித்தன் தன் மனைவி கமலாவுக்கு எழுதுகிறார். கண்மணி கமலாவுக்குன்னு தமிழில் ஒரு புத்தகம் வந்திருக்கு. அவர் மனைவிக்கு எழுதின கடிதங்கள் தான் அவ்வளவுமே. அந்த கடிதத்தில் நான் என்ன மாதிரியான ஒரு உணர்ச்சி வேகத்தை, என்ன மாதிரியான ஒரு தனிமையினுடைய புலம்பலை, தனிமையினுடைய வேட்கையை பார்த்தனோ அதே காஃப்காட்டே இருக்கு. அப்போ காஃப்கா எழுதின லெட்டரும் புதுமைப்பித்தன் மனைவிக்கு எழுதின லெட்டரும் வேறு வேறு ஊர்லேருந்து வேறு வேறு பெண்களுக்கு எழுதப்பட்டது தானே தவிர உண்மையில் இல்லை. இந்த பெண்களிடமிருந்து அவங்க உண்மையில் என்ன தான் எதிர்பார்த்தாரு? காஃப்கா அவங்கள திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு அன்பை அவர் கேட்கிறார், அந்த அன்பை உணர்றார். அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உன் வழியாக என் தவறுகளை நான் திருத்தி நான் சந்தோஷமாக்கணுங்கிறார். ஏப்பா நீயே உன் தவறுகளை நீயே சரி பண்ணி, இல்லை இல்லை உன் வழியாக தான் தவறை திருத்தணும். அப்போ அவருக்கு அவள் ஒரு மீடியம், ஒரு கப், ஏதோ ஒன்று வந்து அவள் அதை வாங்கி சரி செய்து அவருக்கே திருப்பி கொடுக்கணும். நீ கொடுக்கறத அல்ல, நான் உன் வழியாக சரியாகி என்னை நானே மீட்டுக்கணும்னு நினைக்கிறார். இது வந்து இயல்பான உலகத்தில் எழுதப்பட்ட காதல் கடிதங்களில் என்ன இருக்குன்னா, அவங்க சந்திக்கிற இடம், சந்திக்கிற நேரம், முன்னாடி பின்னாடி மானே தேனே தான் இருக்கும். அது எதுவுமே இதில் இல்லை. அப்படின்னா இந்த கடிதங்கள் நல்லா தெரியுது என்னென்னா, கடிதம் வழியாக தன்னுடைய இருப்பை, தன்னுடைய நாட்களை, அந்த நாட்கள் வழியாக இந்த காதலிக்கு எழுதின கடிதத்தில் ஒரு காதலி வந்து எழுத்தாளர், அவள் பத்திரிக்கையாளர், அவளுக்கு தெரியும். ஸோ நிறைய இலக்கிய வாதங்களை எழுதுகிறார்.
இலக்கியத்தை பற்றின அபிப்பிராயங்களை எழுதுகிறாரு. ரைட்டிங்னா என்ன, ஒரு ரைட்டர் எப்படி இருந்துக்கணும், இலக்கியத்தில் ஏன் எனக்கு இவ்வளோ ஈடுபாடு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் அவளுக்கு எழுதுகிறார். இதை சொல்லி புரிய வச்சு நேரில் அவளுக்கு விளக்கியெல்லாம் இல்லை, எங்கோ வேறு வேறு இடங்களில் இருக்கும்போது என்னோட ஒத்த சிந்தனை உள்ள, நான் விரும்புகிறத விவாதிக்கிற, அதே நேரத்தில் அதுக்கு சரியான பதில் தரக்கூடிய ஒரு பொண்ணை நான் தேடிகிட்டே இருக்கிறேன். அதனால தான் இத்தனை பெண்கள் அவரோட வாழ்க்கையில் குறிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு. அந்த பெண்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் இவர் மீது எந்த புகாரையும் சொல்லலை. அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, அவரை புரிஞ்சுக்கிட முடியலைங்கிறது தான். அவர் தான் மருத்துவ சிகிச்சை பண்ணார் இல்லையா. அவர் கடைசி காலகட்டங்களில் மருத்துவ சிகிச்சைக்காக போய் முகாமில் இருந்த நாட்கள்லையும் எழுதியிருக்கிறார். அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டைரி எழுதுறதையே நிறுத்தியிருக்கிறார். அது வரைக்கும் அவரோட டைரி இருக்குது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறந்துடுறார். அந்த கடைசி காலகட்டங்களில் அவர் எழுதின இடங்கள்லையும் ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அவரோட நாட்குறிப்போட கடிதத்தோட ரொம்ப தெளிவு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப குறைவான சொற்களை கொண்டு எழுதியிருக்கிறார். நான் அவரோட ஒரு கடிதத்தை படிக்கும்போது அந்த கடிதத்தில் எத்தனை சொற்கள் எழுதப்பட்டிருக்குன்னு பார்ப்பேன். ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு எத்தனை சொற்களை கொண்டு அவர் எழுதியிருக்கிறார். பின்னாடி வர வர குறைவான சொற்கள்லேயே அதை சொல்லிடுறதோடு அந்த குறைவான சொற்களில் அவருக்கு வேற ஒரு கடிதத்திலே அந்த பிரச்சனை வருது. ஒரு சொல் ரொம்ப முக்கியமானது, ஒரு குறிப்பிட்ட சொல் எனக்கு கிடைக்கலையேங்கிறதுக்காக வருத்தப்படுறார். அந்த சொல்லுக்கு பதிலாக மாற்று சொல்லெல்லாம் பயன்படுத்துகிறேன், நான் சொல்ல விரும்பினதுக்கு நெருக்கமான சொல் இல்லையேன்னு அவ்வளோ ஏங்குற ஒருத்தர், யாரோ நேசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு எழுதுகிற சொற்களை எவ்வளவு கவனத்தோடையும் எவ்வளவு முக்கியமானதாகவும் எழுதியிருப்பார்னா பின்னாடி எழுதின கடிதங்களில் வருது. ஸோ நான் அவரோட வேறு பெண்களுக்கு குடும்பத்தினருக்கு எழுதின கடிதங்களையே நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, அது வழியாக தெரியுது இது இவங்க இல்லை, காஃப்கா தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். காஃப்காவினுடைய அந்த அலைக்கழிப்புகள், அவரோட வேதனை, அவரோட ஒரு தனிமையினுடைய ஒரு பாடல்கள் தான் கேட்குது. மிக்க நன்றி. ஸோ நேரம் போனது தெரியல. கஃப்காவை ஒரு மைக்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் இங்கே நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப ஆர்வமாக கஃப்காவோட பல விஷயங்களை டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து இவ்வளோ நேரம் நமக்காக அருமையாக சொன்ன ஐயாவுக்கு ஒரு பலத்த கரகோஷம். மிக்க நன்றி ஐயா. ஸோ கியோத்தே நிறுவனம் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ அழகாக கஃப்காவோட வாழ்க்கையும் அவரோட எழுத்துக்களையும் பற்றி பேசி நிறைய புதிய விஷயங்கள் கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. சேர்லாதன் சார், இப்போது சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம சார்பில் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறேன். அனிமேஷன் வந்திருக்கு, அவரை பற்றி டாக்குமெண்ட்ரிஸ் வந்திருக்கு. ஆர்சன் வெல்ஸ் படம் எடுத்திருக்காரு. ஆர்சன் வெல்ஸ் அவரோட கதையை படமாக எடுத்திருக்காரு. படமாக நிறைய இப்போ சீரியஸாக வந்துருக்குது. அது இல்லாமல் இந்த மெட்டமார்ஃபசிஸ்ங்கிற கதையே 1930 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைலண்ட் மூவியாக எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஷனல் மூவியாக எடுத்துருக்காங்க. எல்லாமே மெட்டமார்ஃபசிஸே ஒரு 10 வருஷம் இருக்கு. நீங்கள் நெட்டில் போனீங்கன்னாலே சைலண்ட் மூவி ஜெர்மன்லேயே எடுத்துருக்குறாங்க 1930ஸ்லேயே. அந்த படத்தை அவங்க ரொம்ப நல்லாவே எடுத்துருக்குறாங்க. இந்த கதையை அவங்க ஒரு ட்ராமா மாதிரி எனக்ட் பண்ணி அதை எடுத்துருக்குறாங்க. இதே வேறு 3-4 சினிமாவே வேறு சினிமா. அதை அவரோட முக்கியமான நாவல் எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கு, அனிமேஷனில் பண்ணியிருக்கிறாங்க, நாடகமாக போட்டுக்கிறாங்க. நிறைய அநேகமாக நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா வடிவங்கள்லையுமே பார்க்க இருக்கிறாங்க. ஓவியத்தில் பேசுகிறாங்க. இவரை பற்றி நிறைய வேறு ஆட்கள் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த புத்தகங்களில் இப்போ அந்த 3 வால்யூம் காஃப்காவோட பயோகிராஃபி இருந்தது. அது ரொம்ப நல்ல ஒரு எழுத்தாளர். எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் ஆசை என்னன்னா தமிழ் எழுத்தாளர் அதற்கும் அவ்வளோ ஒரு வாழ்க்கையாளரே கிடையாது. இப்போ நீங்கள் புத்தகம் எடுத்தாலும் சின்ன புக் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. ஜானகிராமனுக்கு அது கூட கிடையாது. வேறு எந்த தமிழ் எழுத்தாளருக்குமே ஒரு விரிவான வாழ்க்கை வரலாறு கிடையாது. நாம கொண்டாடுற பாரதிக்கே கிடையாது. பாரதிக்கே கூட பாரதியோட வாழ்க்கை வரலாறு முழுக்க என்ன நடந்தது வருடந்தோறும் பார்த்தா இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய புத்தகத்தில் அவரோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள், பாரதி எப்போ தலைப்பாக இருக்கிறார், காசியில் என்ன செஞ்சாரு, காசியில் அவரோட இருந்தபோது யாரை பார்த்தாரு எதுவும் தெரியாது.
இந்த புக்கு ரொம்ப டீட்டெயிலாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த மாதிரி ஒரு சில எழுத்தாளர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை வரலாறு அதில் காப்பா முடியும் புத்தகம் வாங்கியிருக்கேன். அகோனிய எக்ஸ்பிரஸி, அப்போது பேங்காக் லைஃப், ரெஸ்பார்ட் லைஃப், அந்த ரைட்டர் ஒன்லி பயோகிராஃபிஸ் ரொம்ப இன்டென்ஸ்.